திருப்பூரில் மாணவி மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் கல்லூரி மாணவியின் உடலை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ இந்த பணியில எவ்வளவு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கபாண்டி. கூலி வேலை செய்து வரும் இவர் தனது மகள் வித்யாவை கோவையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் பயில்வித்து வருகிறார். இந்த மாணவி திருப்பூரை சேர்ந்த விஜயாபுரம் பகுதியைச் சேர்ந்த வெண்மணி என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரது காதலும் கடந்த வாரம் வீட்டிற்கு தெரிந்து வீட்டில் இருந்தவர்கள் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 30ஆம் தேதி அனைவரும் சர்ச்சுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த வித்யா பீரோ சரிந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சர்ச்சில் இருந்து வீட்டிற்கு வந்த அவரது குடும்பத்தினர் வித்யாவின் உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸுக்கு அழைத்த பொழுது 108 பணியாளர்கள் அங்கு வந்து வித்யா உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் இணைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமலேயே உடலை புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலானது இந்த பகுதியைச் சேர்ந்த விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடிக்கு தெரிந்து இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது காமநாயக்கம்பாளையம் போலீசார் மற்றும் பல்லடம் வட்டாட்சியர் என இணைந்து தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பருவாய் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏராளமான போலீசார், அதாவது இந்த பகுதியில் தற்பொழுது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த உடல் புதைக்கப்பட்ட இடம் முழுவதும் துணியால், அதாவது மறைப்பு வைத்து உள்ளே நடப்பது வெளியே தெரியாத வகையில் மறைக்கப்பட்டு உடலானது தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கேயே பிரேத பரிசோதனை செய்வதற்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் இந்த மரணம் சந்தேக மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என தெரிய வரும் எனவும், அல்லது விபத்தில் இந்த உயிரிழப்பு நடந்ததா என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என காமநாயக்கம் பாளையம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்காக